வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் ட்ரேடிங் ஜீரோ டு ஹீரோ சேனல். இந்த சேனலில் பங்குச்சந்தையோட புரிதலை பற்றியும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால முதலீட்டு மூலமாக எப்படி லாபம் ஈட்டுறதுங்கிறத பற்றியும் நான் தெரிஞ்சுக்கிட்ட வழிமுறைகளை உங்களோட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன். நான் பிரியா. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். நேற்றைய மார்க்கெட் நிலவரங்களை பற்றி பார்த்துடலாம். சென்செக்ஸ் 218.14 புள்ளிகள் உயர்வு, நிஃப்டி 104.2 புள்ளிகள் உயர்வு, மிட் கேப் 183.2 புள்ளிகள் உயர்வு, ஸ்மால் கேப் 89 புள்ளிகள் சரிவு. நிஃப்டி 50 டாப் 5 கெய்னர்ஸ்: ஆக்சிஸ் பேங்க் 5.75%, விப்ரோ 3.59%, ஈச்சர் மோட்டார்ஸ் 2.98%, ஐசிஐசிஐ பேங்க் 2.9%, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 2.8% உயர்வு. டாப் 5 லூசர்ஸ்: இன்ஃபோசிஸ் 4.22%, பிரிட்டானியா 1.98%, ஏஷியன் பெயிண்ட் 1.87%, நெஸ்லே இந்தியா 1.21%, டெக் மஹேந்திரா 0.82% சரிவு. அடுத்து ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். எம்ஃபசிஸ் சேல்ஸ் இயர் ஆன் இயர் 7.92% உயர்வு. இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் 3536 கோடிகள் பதிவு பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 8% உயர்ந்திருக்கு. இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் 423 கோடிகள் பதிவு பண்ணியிருக்காங்க. இபிஎஸ் 22.37 ரூபாய். பாலிகேப் சேல்ஸ் இயர் ஆன் இயர் 30% அதிகமாயிருக்கு. இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் 5498 கோடிகள். நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 4% அதிகமாயிருக்கு. இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் 445 கோடிகள் பதிவு பண்ணியிருக்காங்க. இபிஎஸ் 29.24 ரூபாய். விப்ரோ சேல்ஸ் இயர் ஆன் இயர் 1% அதிகமாயிருக்கு. செப்டம்பர் குவார்ட்டரில் 22,302 கோடிகள். நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 21% அதிகமாயிருக்கு. இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் 3227 கோடிகள். இபிஎஸ் 6 ரூபாய் 13 போனஸ் இஷ்யூவும் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 1:1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணலை. ஆக்சிஸ் பேங்க்கோட ரெவன்யூ இயர் ஆன் இயர் 13% உயர்ந்திருக்கு. இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் 31,601 கோடிகளாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 18% அதிகமாகிருக்கு. இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் 7,436 கோடிகள். இபிஎஸ் 23.93 ரூபாய். நெட் என்பிஏ இயர் ஆன் இயர் 0.02% குறைஞ்சிருக்கு. இந்த என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் எப்பயுமே குறைய தான் அந்த கம்பெனியோட லாபம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பார்த்துடலாம். அவங்களோட மார்க்கெட் கேப் 1,25,903 கோடிகள். ஸ்டாக் பிஇ 16.6, இண்டஸ்ட்ரியல் பிஇ 24. இண்டஸ்ட்ரியல் பிஇ விட ஸ்டாக் பிஇ கம்மியாக தான் இருக்குது. ஆர்ஓசிஇ 11.3%, ஆர்ஓஇ 15.9%. ஓரளவுக்கு டீசெண்டான ரிட்டர்ன் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 25.4%. டெப்ட் டு ஈக்விட்டி 3.99. கரண்ட் ப்ரைஸ் 3,345. புக் வேல்யூ 1,302. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.57 மடங்கு. இது நாமினல் ரேஞ்ச் தான். அடுத்து டிவிடெண்ட் ஈல்டு 1.35% இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10. இப்போ இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட் மூலமாக 10லிருந்து 5ஆவோ 2ஆவோ 1ஆவோ மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பெக் ரேஷியோ 0.71, 1க்கு கீழே தான் இருக்குது. அடுத்து இன்ட்ரின்சிக் வேல்யூ 2,391 ரூபாயில் இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூவும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நியரர் ரேஞ்சில் தான் இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூலேருந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4 மடங்கு வரைக்கும் அக்செப்டபிள். இது கிட்டத்தட்ட இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு நியராக தான் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் நல்ல ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்து ஷேர் ஹோல்டிங் பார்த்துடலாம். ஷேர் ஹோல்டிங் எஃப்ஐஐ 54.28%, டிஐஐ 15.24%, பப்ளிக் ஹோல்டிங் 5.07% இருக்குது. இந்த ஷேர் ஹோல்டிங் நல்ல ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னாக தான் இருக்குது. இந்த ஸ்டாக் ஆல் டைம் ஹை 3,652 அந்த ப்ரைஸ்லேருந்து 8.5% குறைஞ்சு இந்த கரண்ட் ப்ரைஸ் 3,345க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க.
இந்த 8.5% வந்து இன்றைக்கி மட்டுமே வந்து 2.8% வந்து உயர்ந்தனால இவ்வளோ. அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 10% சரிஞ்சு தான் இருக்காங்க. ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம எப்போ அக்யூமுலேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை புதுசாக வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி 10லேருந்து 15% அந்த மாதிரியெல்லாம் வந்து குறைஞ்சி ஒரு நல்ல பங்கு வாய்ப்பு கொடுத்ததுன்னா அந்த டைமில் கமெண்ட்ஸில் வந்து பதிவிடுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குறதில்ல. இந்த காணொலியில் காமிச்ச எல்லாமே எஜுகேஷ்னல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஓன் அனலைசிஸ் பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசருக்கு கான்டாக்ட் பண்ணலாம்.